அவரு கூட்டணி விட்டு வெளியில வரணும்னு விரும்புறாரு. இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ தான். ஏன்னா உதயசூரன் சின்னத்தில் தான் நிற்கிறார். இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கலாம். பதவியில் நீடிக்க முடியும். அவர் வந்து நான் ராஜினாமாவே பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அவங்க ராஜினாமாவை கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்றாரு. அவருக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய வருத்தத்தை அவர் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, தாத்தா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்றாங்க அதை. சரி, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் தெருவுக்கு வந்தீங்க? ஒரு அரசியலுமே இல்லைங்க. பாலிடிக்ஸே இல்லாமல் ஒரு பாலிட்டிஷனாக இருக்காருங்க. பாலிட்டிஷியன் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அது விஜய்க்கு தான் பொருந்தும். பப்ளிக்கு பாதிக்கப்படக்கூடிய இஷ்யூ இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட அரசியல் என்பது SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Steny Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர்களோட கூட்டணி கட்சிகளே பல இடங்களில் சலசலப்பான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் பேசியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து எக்கச்சக்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு. திமுக வந்து கூட்டணி கட்சிகளை கவனிக்கிறதே இல்லை, பிஜேபியோட வானதி சீனிவாசன் சொல்றதை கேட்கறாங்க, நாயனார் நாகரந்தன் சொல்றது கேட்கறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற கோரிக்கைலாம் உடனே நிறைவேறது, நாங்கள் சொல்றதுல இருந்து கண்டுக்கிட்டே அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்குது? அவரு கூட்டணி விட்டு வெளியில வரணும்னு விரும்புறாரு. இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ தான். ஏன்னா உதயசூரன் சின்னத்தில் தான் நிற்கிறார். இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கலாம். உங்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கக்கூடாதுன்னு அவரை டிஸ்குவாலிஃபையே பண்ணலாம். ஆக்சுவலாக அரசு கொறடா நினைச்சா ஆமாம், அவர் வந்து அவர் வேற கட்சியில் சேர்ந்தா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. இப்பயே விப் இஷ்யூ பண்ணால் அவர் வந்து விப் இஷ்யூ பண்ணால் விப்புக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு பண்ணும். விப்பை மீறினார்னா அவரால் பதவியில் நீடிக்க முடியும். அவர் வந்து நான் ராஜினாமாவே பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அவங்க ராஜினாமாவை கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்றாரு. நான் சிஎம் கிட்டே ராஜினாமா கிடைச்சதை கொடுத்துட்டானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு எம்எல்ஏ வழக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எம்எல்ஏஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அவரை உதயசூரன் சின்னத்தில் நின்று போட்டிட்டவர். ஆனால் அவர் தொடர்ந்து இப்போ பேட்டி கொடுக்கறது ஒரு வருத்தத்தில் இருக்காருன்றதை காட்டுது. திமுக தலைமை நீ போகிறதுனா போன்றாங்க. ஏன் அந்த ஒரு மனப்பான்மை ஏன் திமுகவுக்கு வருது? அதுதான் இப்போ திமுகவோட பவர் கையில் இருக்குல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சோடனே அவங்க என்ன 3 எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சோடனே தங்களை வந்து தோற்கடிக்கப்பட முடியாத சக்தின்னு கருதி கொண்டிருக்கிறார்கள். அளவுகோல் 19, 24 கிடையாது, 21 தான். 21 தான் அளவுகோல். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே போகிறவங்க போன்றாங்க. திமுக சிம்பல் நின்று ஜெயிச்சவன் யாராக இருந்தாலும் இன்னும் தாராளமாக போகிறதுனா போகலான்ற எண்ணத்தில் தான். தோழமை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதிமுகவில் 2 பேர் ஜெயித்தான், 4 பேரும் டிஎம்கே சிம்பலில் தான் ஜெயித்தான். இவர் வந்து வேல்முருகன் கதை வந்து ஒரு 2016 ஜெயலலிதா கிட்ட சேர்த்துக்காம அவர் வெளியில போட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு, அப்போ சோஷியல் மீடியாவில் கிடையாது, அதனால தெரியல. அப்போ பேப்பரை கொடுத்துட்டு இருந்தார் பேட்டி. ஆனால் அப்போ ஜெயலலிதாவை ரொம்ப நோகடிக்க முடியாமல் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா அந்த அம்மா தான் சிஎம். அத்தனையும் அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க கட்சியில் அலையன்ஸில் சேர்த்துக்காம வெளியில் அனுப்பிட்டாங்க. அதில் தான் போய் இப்போ கட்சியெல்லாம் ஆரம்பித்தது. அவர் வந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறாரு, மறுக்கல. அவருக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய வருத்தத்தை அவர் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக சீட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது இப்போயே அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு கூட நாம் புரிந்து கொள்ளலாம். மேபி வேற ஏதாவது அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எங்கே போவார்? இன்னும் ஏடிஎம்கேல பெருசாக வரவே இருக்குல்ல. ஏடிஎம்கே பாமக வருமானு காத்து கிடக்குது. இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆமா, பாமக போராட்டத்தில் வேல்முருகன். ஆமா, வேல்முருகன் முடியாது. ஆமா, அப்போ இந்த சிக்கலுக்கு மத்தியில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். புரியுதுங்க நான் சொல்கிறேன். திஸ் இஸ் தி ஃபேக்ட். இது அவர் தொடர்ந்து பேசுறதாலெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக ஆகிடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் போனால் ஒரு வருஷம் தான் அந்த கவர்மெண்ட் இருக்குது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க நீங்கள், இதையும் பொறுத்துட்டு போங்க. இல்லை நடுப்புறே நீ வந்திருக்கணும், நீங்கள் வந்திருக்கணும். ஆமாம், போன எலெக்ஷன் வரைக்குமே சும்மா. ஆமாம், ஒன்றுமே பண்ணலையே நீங்கள். ஏன்னா திமுக வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பார்ட்டிங்க. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க தூக்கி வைக்கணுமா, கீழே போட்டு மிதிக்கணுமான்றதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அவங்க இட போடுவாங்க. அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். 75 ஆண்டு கால கட்சி.
ஏற்றம் இறக்க ரோலர் கோஸ்டர் பவர்ல இருந்தாலும் எதிராக இல்லாட்டியும் எல்லா கட்சியுமே நிறைய அவங்கள அழிக்க வந்த அத்தனை கட்சியும் காலியாச்சு. சுதந்திர இந்திய வரலாறுல 75 ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய நம்பர் 1 பிராந்திய கட்சினா அது திமுக தான். அவங்களோட பயணம் என்பது அந்த ரோலர் கோஸ்டர்னு அப்படி வந்து அப்படி பெரிய அலையில இறங்கி மேலே அலை தூக்கி அப்புறம் மறுபடியும் சமவெளிக்கு வந்து அதில் பாதாளத்துக்கு போய் அப்புறம் மறுபடியும் மேலே வந்து அப்புறம் மறுபடியும் பீக்குக்கு போய் மொத்தமா கலைஞர் கருணாநிதி மாதிரி வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து அப்பு பார்த்தவனும் இல்லை, டவுனை பார்த்தவனும் இல்லை, மறுபடியும் அப்போ பார்த்தவனும் இல்லை, மறுபடியும் டவுனை பார்த்தவனும் இல்லை. சிகரங்களையும் தொட்டார், கடலின் அடி ஆழத்தையும் தொட்டார். அதான் இன்னைக்கு அவங்க காப்பாத்திட்டு இருக்கு திமுகவை. அந்த வட்டியை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, தாத்தா சொத்து வச்சு சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்றாங்க. அதை சொத்துனா நான் வந்து பில்டிங்கை பணத்தை சொல்லலை, தொண்டர்கள் சாரி தப்பா நினைக்காதீங்க. நான் சொத்துன்னு சொல்றது உங்களோட பொட்டி கோடி கோடியா வச்சிருக்கீங்களே அதை நான் சொல்லலை. அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்ன சொல்றீங்க நீங்க? அம்பானி கிட்ட இருக்குது, அதானி கிட்ட இருக்குது, ஜெயலலிதா கிட்ட இருந்தது, திமுக அதிமுக கிட்ட இருக்குது. நான் காசு பணத்தை சொல்லலை, உங்ககிட்ட இருக்க பில்டிங்கு காரு பங்களாவெல்லாம் சொல்லலை. பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் அந்த ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, தட்ஸ் கால் பொலிட்டிக்கல் கேபிட்டல். அதை தானே திமுக இன்னைக்கு அறுவடை பண்ணுது. அந்த வட்டியை வச்சு தானே திமுக வாழ்ந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல திமுகவால நன்மை பயன்களும் திருப்பி இருக்காங்கல்ல. திமுகவோட கலைஞரோட சொத்துன்றது என்ன? கலைஞர் உங்களுக்கு சேர்த்த சொத்துன்றது பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் முதலீடு. அதை வச்சு நீங்க சுரண்டி தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்க லக்கு, உங்க நேரம் நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்போசிஷன் கிடையாது. அப்போசிஷன் இல்லை, மீடியா அவங்க காலடியில் விழுந்திருக்கு. பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால அது எல்லாம் உங்களை வாழ வைக்கிற தெய்வங்களா இன்னைக்கு இருக்குது. பிஜேபி நம்ம பேசுறப்போ ரீசெண்டா அண்ணாமலை பேசுற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தேவையான பாலிடிக்ஸ் அண்ணாமலை பேசுறாருன்ற அளவுக்கு கொண்டு வந்து. ஏன்னா இப்ப ரீசெண்டா அந்த கேரளா மருத்துவ குறைகள் பத்தி பேசியிருந்தார். உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ரீசெண்டா ரொம்ப நாளா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க சூழலியல் போராளிகள் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவர் பேசி இமீடியட்டான ஒரு ஆக்ஷன், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸ் ஏன் மற்ற எதிர்கட்சிகள் எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அம்பேத்கர் பத்தி நான் விஷயங்களை கேட்கறாங்க. ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, நான் ஏன் திருப்பி சொல்லணும், அதே தான் என் கருத்துன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் போறதுன்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, முதலமைச்சரா 4 வருஷம் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அம்பேத்கர் மாதிரி ஒருத்தரை பத்தி கேட்கிறப்ப அந்த ஒரு 2 நிமிஷம் நின்று ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறதுக்கோ அந்த ஒரு எதிர்ப்பு பதிவு பண்றதுக்கு கூட அவர் தயாரா இல்லைன்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அமித்ஷாவை பகைத்து கொள்ள எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. அவங்க பிஜேபியோட சேரல, பிஜேபி அவங்க எதிர்க்கல. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில், அது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல். அந்த தேர்தலில் அவர் முழுக்க யாரை விமர்சனம் பண்ணாரு? ஸ்டாலினை தான் விமர்சனம் பண்ணாரு. முழுக்க ஸ்டாலினை பேசிட்டு இருந்தாருங்க. தேர்தல் மோடி வேணுமா வேணாமான்றது. இன்னைக்கு அமித்ஷா விஷயத்துல ஒண்ணு நீங்க அமித்ஷா விஷயத்துல, அம்பேத்கர் விஷயத்துல அமித்ஷா சொன்னது சரின்னு சொல்லு, இல்லை தப்புன்னு சொல்லு. நீங்க என்ன பண்றீங்க? உங்க கீழே இருக்க ஒரு மந்திரி வந்து ஆமா அவர் பேசுனது தப்புன்றாரு, அதோட கடந்து போயிடுறாரு. நீங்க வாயை திறக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு இங்க பிஜேபியோட சேர்ந்தா ஓட்டு போயிடும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஏன் பேசலன்றதா அதை யூஸ் பண்ணி அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆமா, அவர்களுக்கு அவங்க வேலை நடந்தாகணும். பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குன்றது எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது அவங்க வேலை. அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செய்யறாங்க. அதிமுக கிட்ட இருக்க படைப்பலம், பணபலம், தொழில்நுட்ப பலத்துக்கு அவங்களால வந்து ஈஸியா பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ண வைக்க முடியும். செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் விஷயத்துல ஆகட்டும், பொதுவாகவே ஆகட்டும், மோடியை எதிர்த்து என்னைக்குங்க பேசினார் எடப்பாடி? அன்பார்ச்சுனேட்லி அதான் ஒரு பாலிடிக்ஸ். ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ ரீசெண்டா கூட ஒரு சில இடங்கள்ல இவர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட நினைவு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு மைண்ட் செட்? அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க, சரி ஓகே நினைவா அன்னதானம் போடுறாங்க, ஸ்வீட் கொடுத்து. அது கூட சமாதியில கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற சமாதி இல்லையா? இல்ல வெளியே அந்த போட்டோஸ்லாம் வச்சு இது போடுறாங்க. இவ்வளவுதான். இது உண்மையா இருக்கும் பட்சத்தில், உங்கள் தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது அவலமானது. அதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணு மேல அந்த சம்பவமே, அந்த செய்தியை மக்கள்கிட்ட கட்சி பக்குவப்படவில்லை என்பதை எடுத்துக்காட்டு. ஓகே சார். அதனால இப்போ கரண்ட்ல பாலிடிக்ஸ் வந்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எதையுமே எடுத்து பேச மாட்டாங்க. முக்கியமான விஷயங்கள், இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுமே முரண்பாடான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு கூட ஏன் அவர்கள் பேச மாட்டாங்க? பனையூர் பாலிட்டிஷியன்ற அளவுக்குலாம் டேக் வச்சுலாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் விஜய் அவர்களை. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஏன் கையில எடுக்க மாட்டாரு, ஏன் பேச மாட்டாருன்ற ஒரு கேள்வி வருதுல.
அவர் நடத்தையிலே அவருடைய கேரக்டர் தெரியுதுங்க. அவர் ஒரு அரசியல்வாதியாக இன்னமும் ஃபங்க்ஷன் பண்ணவே ஆரம்பிக்கல. போன பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்து 11 மாதம் முடிய போகுதுங்க. ஏன்னா அம்பேத்கர் பற்றின விஷயங்களே விஜய் ஏன் பேசுறேன்னு கேட்டதுக்கு அப்புறமா 4 மணிக்கா ஒரு அம்பேத்கருக்கு ஒரு ட்வீட் போட்டாருங்க. அது கும்மி கோஷ்டி காணுங்க. அதில் எல்லாரும் சேர்ந்துட்டு அமித்ஷாவை கண்டிக்கிறோம்னு கோஷ்டி காண. அமித்ஷான்ற பேர் கூட இல்லை, ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை கண்டிக்கணும். அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், அது கோஷ்டி காணத்தில் பேசிட்டு போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்கள் பிரச்சனை என்னது பாருங்க. அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசினது தப்பு தாங்க. ஆனால் அது ஒன்று மட்டுமே இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை கிடையாது. அது ஒன்று மட்டுமே வச்சு அரசியல் செய்பவர்கள் கண்டிப்பாக அவங்க அஜெண்டாவை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அது ஒரு நாள் மக்கள் மத்தியில் எடுபடாது. பிரச்சனையை பற்றி பேசணும்ல. விஜய் மக்கள் பிரச்சனைகள் பலதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. அமித்ஷா விஷயத்தில் மறுபடியும் சொல்கிற கோஷ்டி காணாது. கும்பலில் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் யாரும் கேட்க போகிறதில்ல. பின் பாயிண்ட் பண்ணி மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன நீ பிரச்சனை, என்ன நீ அரசியல் பண்ண, எத்தனை பிரச்சனைக்கு தெருவுக்கு வந்த. சரி, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் தெருவுக்கு வந்தீங்க. ஒரு அரசியலுமே இல்லைங்க. பாலிடிக்ஸே இல்லாமல் ஒரு பாலிட்டிஷனாக இருக்காருங்க. பாலிட்டிஷியன் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அது விஜய்க்கு தான் பொருந்தும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் வீடை வச்சுக்கிட்டு, கட்சி ஆஃபீஸை வச்சுக்கிட்டு, உங்கள் குடும்ப சம்பவம் கிடையாது இது. உங்களுக்கு நீங்கள் மாலை போடுறது, நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, உங்கள் கட்சி எக்ஸிக்யூட்டிவில் யாரையும் ஃபோட்டோ எடுக்காமல் போடுறதெல்லாம் உங்கள் சொந்த விஷயம் கிடையாது. பிகாஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். அந்த கட்சியில் இருக்க ரீசெண்டாக ஒரு மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்ற கொடிக்கிட்டிலையும் ஏற்றினாங்க, தாவை கலந்து விலகுறோன்ற விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. நேற்று ஒருத்தர் போஸ்கோவில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் ஒரு புது கட்சிக்கே இந்த நிலைமை ஏன் வருதுன்ற ஒரு இது ஒன்றை மட்டும் வச்சு அடை பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஆள் எல்லா கட்சியிலும் இருப்பான். பிக் பாக்கெட் அடிப்பான், கட்சி கூட்டத்திலே பிக் பாக்கெட் அடிப்பான். இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. இதை வச்சு ஒரு கட்சியில் ஏன்னா இன்னைக்கு இந்த சமூக விரோதிகள் கட்சிகளை தங்களுக்கான கேடயங்களாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு தப்பான தொழில் பண்ணக்கூடியவர் அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், பொண்டாட்டி ஒரு கட்சியில் இருப்பான், புள்ள ஒரு கட்சியில் இருப்பான், மருமக ஒரு கட்சியில் இருப்பான், மக ஒரு கட்சியில் இருப்பான், மகளோட கணவர் ஒரு கட்சியில் இருப்பார். அது அப்படியே தலைகீழ போதுன்னா அப்படியே மாறிட்டு இங்கே வருவான். இதெல்லாம் உங்களுக்கு ஐ மீன் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூஸில் நீ என்ன பேசுகிற, பப்ளிக்கு பாதிக்கப்படக்கூடிய இஷ்யூவில் நீ என்ன பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட அரசியல் என்பது அரசியலே இல்லையே. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் எப்படி சார் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் இவர் ஃபேவராக பண்ணுறாரு, அவருக்கு ஃபேவராக பண்ணுறாருன்னு சொல்லலாம். யாருக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் சைலண்டாக ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்றதுலாம் பாலிடிக்ஸ்க்கும் இல்லை மக்களுக்குமே எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை, அது உங்களுக்கு அரசியலோட அடிப்படை விழுமியங்களே தெரியல. அவர் ஏன் ஸ்பாட்டுக்கு போல இந்த புயல் வந்தது இல்லையா, இப்போ வந்த புயலுக்கு ஃபெங்கல் புயலுக்கு ஏன் மக்கள்கிட்ட போகலன்னா, அதனால் எனக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்த நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷமாக ஆண்டு நீங்கள் மக்களை வறுமையில் தான் வச்சுருக்கீங்க. சரி, அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்களா? அது என்ன கதை? வீடியோ எடுத்து 75 வருஷமாயும் ஒன்றும் நடக்கலை, 70 வருஷமாக ஒன்றும் நடக்கலைன்றது அது வேற. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்கட்சிகள் போய் உதவி செய்யும் போது அதை விமர்சனம் பண்ணிட்டு நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்த, உன்னோட ஆட்சியால் தான் இந்த பிரச்சனை என்பதெல்லாம் அபத்தமான ஆர்குமெண்ட். சரி, நீ ஒரு செயல் திட்டம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்றது ஒரு செயல் திட்டம் மாதிரி கொடுக்கலாம்ல கவர்மெண்ட். அது வச்சிருக்காரு. ஆமாம், எடப்பாடி கிட்ட கொடுத்தாரு. அதை தாண்டி போகல. அதில் நிறைய திருத்தங்கள் செஞ்சாங்க. அதான் சொல்றேன், நீங்க போராட வேண்டிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சியா அவர் இன்னமும் பரிணமிக்கல. ஒரு கட்சியாவே இன்னும் பரிணமிக்காத. அவ்வளவுதான், ஒரு கட்சியாகவே நீங்க இன்னும் பரிணமிக்கல. இதெல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல காட்டும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரங்களோட பகிர்ந்து நன்றி சார். Taste the Daily.